அரசியல் பேசி வரும் நமது சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். தமிழக தேர்தல் அரசியல் களம் சூடு பிடிச்சிருக்கு. டெல்லி தலைவர்கள் குறிப்பாக அமித்ஷா பல முறை வருகை புரிகிறாரு. நீங்களும் திமுகவும் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ண திமுக தான். தேர்தல் பரபரப்பை ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது திமுக தான். உங்களுக்கு அப்புறம் தான் ஆப்போசிட் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் இப்போ அவங்க ரொம்ப வேகமாக இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. உங்கள் மீதான ஷார்ப்பான சில விமர்சனத்தை முன் வைக்கிறாரு. குறிப்பாக ஊழல் சார்ந்த விமர்சனத்தை ரொம்ப பின்பன் பண்ணி வைக்கிறாரு. எப்படி இதை ஃபேஸ் பண்ணுறீங்க? யார்? அமித்ஷா. இல்லை, அதாவது இந்த டெல்லியில் ஃப்ளைட் ஏறும்போது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த பழைய கதைகள்லாம் சொல்லுவாங்க, பாதுஷாக்கள் வராமல் அதே மைண்ட் செட்டில் ஃப்ளைட் ஏறி சென்னைக்கு இறங்கிடுறாங்க. காலம் மாறிடுச்சு, மக்களாட்சியில் நம்ம இருக்கிறோம். மக்களுக்கு என்ன தேவையோ அதை செய்கிற ஒரு ஆட்சியை பார்த்து வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறார் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சகத்துக்கான பணிகள் என்னன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த பணிகள் உட்பட்டு இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் செயல்பட்டாரா என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. பாதுகாப்பு, உள்நாட்டு பாதுகாப்பு, தேச பாதுகாப்புன்னு ஒரு முக்கியமான விஷயங்கள் இருக்குது. இந்த நிமிடம் வரைக்கும் பெஹல்காம் அட்டாக்கில் சம்பந்தப்பட்ட தீவிரவாதிகள் யாருன்னு தெரிஞ்சுதா, இல்லை அவங்கள பிடிச்சிட்டாங்களா, இல்லை அவங்கள கொன்னுட்டாங்களா, என்ன நடந்ததுன்னு இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியல. அதை பற்றி இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் பேச திராணியற்று வாய்மூடி மௌனியாக இருக்க. ஒரு மாநிலத்தில் இராணுவ ஆட்சி இன்றைக்கி இருக்குது, அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி. அங்கே கடந்த 10 நாட்கள் மேலே இன்டர்நெட் சேவை துண்டிக்கப்பட்டிருக்கு. அதை பற்றி கவலைப்படாத இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மேடைக்கு வராரு. மேடையில் யாரோ சொன்னதை நம்பி பேசுகிறார். சரி, பேசுகிறதுக்கு அவருக்கான தகுதி இருக்கா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி நிச்சயமாக நம்மளை கேட்க வேண்டிய ஒரு கட்டத்தில் இருக்குது. இந்த நாட்டில் இந்த நாட்டுடைய பிரதமர் பேரில் பிஎம் கேர்னு ஒரு ஃபண்டு வாங்கினாங்க. நாமளும் கேட்டுன்னு இருக்கோம், பல வருஷமாக கேட்குறோம். அந்த பணத்தோட ₹1 கூட கணக்கு காட்ட தயாராக இல்லாத ஒரு கட்சி, அதனுடைய மூத்த தலைவர் கேட்குறாரு, ஊழலை பற்றி பேசுகிறார். தேர்தல் பத்திர முறைகேடு வழக்கு உச்சநீதிமன்றம் எத்தனை இடத்துல கூட்டுச்சு? உங்களுக்கு அவமானமாக இல்லையா? துவாரகா எக்ஸ்பிரஸ் 7.5 லட்சம் கோடி ஊழல், அதை பற்றி எங்கேயாவது பேச தயாராக இருக்கீங்களா? ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் பேச தயாராக இருக்கீங்களா? ரைட் சார். நீங்கள் என்னென்ன விஷயத்த அமித்ஷா மீது குற்றச்சாட்டு முன் வைக்கிறீங்க நான் புரிஞ்சுக்கிறேன். சிஏஜி ரிப்போர்ட் கொடுத்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் முன் வைக்கிறீங்க. மணிப்பூரில் அமைதியின்மை பிரச்சனை, பகல்காமில் நடந்த பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் முன் வைக்கிறீங்க. அதெல்லாம் அமித்ஷா பதவிக்கு உரிய இடத்த கேட்குறோம். ரைட், நல்லது. இப்போ பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க எந்த விதமான அதிகாரத்தை மீறி தான் தங்களோட அரசியல் செய்வாங்க, தேர்தல் வெற்றி நோக்கி பயணிப்பாங்க. ரைட், ஓகே, அது தெரிஞ்ச விஷயம் தான். நீங்கள் வைக்கிற குற்றச்சாட்டுலாம் யாரும் இல்லைன்னு மறுக்கல. ஆனால் இப்போ அவங்க உங்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, பதிலுக்கு நீங்கள் அவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்ற மாதிரி அது போயிடணுமா? அல்லது நீங்கள் உங்களை ஒரு பியூராக உங்களை நீங்கள் கற்பிச்சுக்கிறீங்க, ஒரு திராவிட மாடல் அரசு, எல்லாருக்குமான கவர்மெண்ட், சமூக நீதி கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லிக்கிறீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் மீது அவர் வைக்கக்கூடிய இந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது எந்த வகையில் நீங்கள் பேசக்கூடிய உங்களோட பிம்பத்துக்கு இடையூறாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க? இல்லை, இடையூறுன்றது சார் ஒரு அபத்தமான ஒரு பேசுறதுக்கு நம்ம பொதுவாக கருத்து சொல்கிறது அப்படின்னா, ஒரு உள்துறை அமைச்சர் பதவியில் இருக்கார். தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்க. இடி, சிபிஐ, இன்கம் டேக்ஸு போதாததுக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவர் எந்த மேடையில் என்ன பேசுகிறாரு நல்லா பாருங்களேன். டெல்லியை தொடர்ந்து, மகாராஷ்டிராவை தொடர்ந்து அப்படின்னு பேசுகிறார். நீங்கள் நியாயமாக பேசணும். 240 எம்எல்ஏ விலைக்கு வாங்கி 5000 கோடி ரூபாய்க்கு மேலே பணத்தை செலவு பண்ணி இடியையும் சிபிஐயும் இன்கம் டேக்ஸை வச்சு பிடிச்ச ஆட்சியை நீங்கள் தமிழ்நாடோட எப்படி பேசுவீங்க? இது ஹரியானாவில் அப்படி நினச்சா, டெல்லியில் அப்படி ஒரு நிமிஷம் நான் சொல்கிறேன். இப்போ ஹரியானான்னா நீங்கள் எதிர்கட்சி ஆளுகின்ற மாநிலங்கள்லையும் தன்னுடைய கொள்கைக்கு எதிராக சித்தாந்தங்களோடு இருக்கிற ஆட்சிக்கு மட்டும்தானே சிபிஐ போகுது, இடி போகுது, இன்கம் டேக்ஸ் போகுது. நான் கேட்குறேன், வியாபம் ஊழல் யார் பேரில் வந்தது? அஜித் பவாரை பற்றி ஒரு மேடையில் பேசுகிறார் இந்த நாட்டுடைய பிரதமர். 2 நாள் கழிச்சு என்ன பேசினாரு? சரி, இப்போ இல்லை, நான் கேட்குறது நல்லா புரிஞ்சுங்க. நாங்கள் எங்கே பேசி அப்புறம் கூட பேசுகிறேன், நான் பதில் சொல்கிறேன். அப்போது உங்கள் மேலே முதல்ல நீங்கள் ஒருத்தர் கை நீட்டி பேசுகிறீங்கன்னா மீதி இருக்கிற 3 விரல்கள் உங்களை பார்த்து பேசுது. அப்போ ஒட்டுமொத்த அதிகாரத்தை வச்சிருக்க நீங்கள் எங்களை பார்த்து ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா, உச்சநீதிமன்றம் டாஸ்மார்க் வழக்கில் என்ன கேட்டுச்சு?
நீங்க எல்லை கடந்து செயல்படுறீங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சட்டத்துக்கு மீறி நடந்து நாங்க இப்போ நாங்க எங்க சட்டத்தை மீறி நடக்கல. சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க இடி வந்து வரம்பு மீறிட்டின்னு சொன்னாங்க. பட் வந்து அங்கே குற்றச்சாட்டையே நடக்கல, அது வந்து புனிதமான இடம் அப்படின்ற மாதிரி இங்க இருக்கக்கூடிய டாஸ்மார்க்கு ஒரு பியூரிட்டி சர்டிஃபிகேட் கொடுக்கல. அது வந்து ஆல்ரெடி இங்க இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்ட் விசாரிச்சுட்டு இருக்காங்க. காவல்துறை எஃப்ஐஆர். சகோதரர் வந்து என்னை விட நிறைய தரவுகள் பார்ப்பீங்க. நான் என்ன கேட்குறேன்னா, அந்த டாஸ்மார்க் வழக்கை பற்றி 42 எஃப்ஐஆர் சரிங்களா? 42 எஃப்ஐஆரில் கடந்த 10 ஆண்டுகளில் போடப்பட்ட எஃப்ஐஆர் எத்தனை? முதல்ல நீங்கள் அது பதில் சொல்லணும். நீங்கன்னா அவங்க சம்மந்தப்பட்டு எங்கள் மேலே குற்றம் சுமத்துறவங்க, அதில் எந்த எஃப்ஐஆர்னு அடிப்படையில் நீங்கள் வந்திருக்கீங்க அதை சொல்லணும். இப்போது பிஎம்எல்ஏ ஆக்ட் 19 போட்டுட்டாவே ஒரு எஃப்ஐஆரை போட்டுட்டாலே எல்லாம் நாங்கள் நிரூபிக்கணும்னா எப்படி அது? இப்போ சிஆர்பிசி அப்படி இல்லை, ஐபிசி அப்படி இல்லை, சிவில் வழக்கு அப்படி இல்லை. ஆனால் இதில் மட்டும் என்ன அது? அப்போது அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் அதிகார துஷ்பிரயோகம் பண்ணுறீங்க, எல்லையை கடந்து போகிறீங்க. எஃப்ஐஆரை பற்றி பேச மாட்டீங்க, எந்த காலத்தில் போட்ட எஃப்ஐஆர்னு சொல்ல மாட்டீங்க, ஆனால் குற்றச்சாட்டு மட்டும் எங்கள் மேலே சொல்லிவிட என்ன அர்த்தம்? இதுதான் நாங்கள் கேட்குறது. நீங்கள் என்ன விஷயத்தை பின்பாயின் பண்ணுறீங்க புரிஞ்சுக்க முடியுது. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, இப்போ எஃப்ஐஆரில் அதிகமான வழக்குகள் அதிமுக காலத்தில் போடப்பட்டுச்சு, எங்களோட பீரியடில் குறைந்து தான் போடப்பட்டுச்சுங்கிறது செகண்டரி விட்டுருங்க. ஆனால் இன்னைக்கு வந்து அது மொத்தமாக உங்கள் மீது நெரேட்டிவாக செட் பண்ணுறாங்க. இப்போ இந்த விஷயத்தில் நீங்கள் குற்றமற்றவங்கிறத நீங்கள் எப்படி மக்கள்கிட்ட நிரூபிப்பீங்க? ஏன்னா உங்கள் மீது தான் பின்பாயின் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நிரூபிக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்கிறீங்கல்ல, அதாவது தேர்தல் அரசியலில், வாக்கு அரசியலில், மக்கள் அரசியலில், சமூக சேவை அரசியலில் பொறுத்தவரை இறுதி முடிவு யார் எடுப்பாருன்னா வாக்காளர்கள் தான் எடுப்பாங்க. தொடர்ச்சியாக 14 வெற்றி, 100% வெற்றி. மோடிக்கே 100% வெற்றி இல்லை. 303 240 மைனாரிட்டி ஆட்சி நீங்கள் செய்கிறீங்க. ஆனால் நாங்கள் மைனாரிட்டி ஆட்சி செய்யலை. 1 மக்கள் தொடர்ச்சியான ஆதரவு. 2 இதுக்கு மேலே யார் சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது? அமித்ஷாவா? இல்லை, மைனாரிட்டி கவர்மெண்ட் சொல்லி மோடி கவர்மெண்ட் சொல்லக்கூடாது. அவர் வந்து மெஜாரிட்டி இருக்கும்போது கூட அவர் கூட்டணி கட்சிகளுக்கு இல்லையே இல்லை இந்த இடம் கொடுத்துருக்காரு. நான் திரும்ப சொல்றேன், கடந்த வாட்டி நீங்க 272 கிராஸ் பண்ணிட்டீங்க, அது மெஜாரிட்டி ஆட்சி. அப்ப நீங்க யாருக்கு வேணா பங்கு கொடுத்துங்க. ஆனா இப்ப நீங்க 272 கிராஸ் பண்ணீங்களா? அதான் என்னோட கேள்வி. இது கூட்டணி கட்சியோட தான் அவங்க தேர்தல் சந்திச்சாங்க, கூட்டணி தான் தேர்தல் சந்திச்சாங்க, கூட்டணி தான் ஆட்சியும் செய்யறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்லாம கூட்டணி அமைச்சு அதனால வந்து ஆட்சி அமைக்கலாங்க. ஒரு அரசியலமைப்பு சட்டம் வந்து தனி பெரும் கட்சி ஒரு வார்த்தை, மெஜாரிட்டி ஆட்சின்னு ஒரு வார்த்தை. இது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கிறது, நான் எதுவுமே தனியாக சொல்லலை. அதனால தான் சொல்கிறேன், இது தனிப்பெரும் கட்சிக்கான ஆட்சி தானே தவிர மெஜாரிட்டி ஆட்சி கிடையாது. ரெண்டுத்துக்கு வித்தியாசங்கள் இருக்கு. 272 கிராஸ் ஆகிட்டா அது மெஜாரிட்டி ஆட்சி. பாஜகவுக்கு மெஜாரிட்டி இல்லை, ஆனால் என்டிஏக்கு மெஜாரிட்டி இருக்கு. நீங்க என்டிஏ ஆட்சி சொல்லவே இல்லையங்க. இப்போ என்டிஏ ஆட்சி தான் சொல்றாங்க. நீங்க இந்த தேர்தலுக்கு முன்னாடி தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். இல்லை, நம்ம எனக்கு நான் அதுதான் தெளிவாக சொல்றேன். அப்போ முழுக்க முழுக்க பிஜேபி, ஆர்எஸ்எஸ், நீங்க அமித்ஷா, இந்த 3 நபரும் பார்த்தீங்கன்னா மக்கள் விரோத ஆட்சியை செஞ்சுக்கிட்டு அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிக்கிட்டு அரசியலமைப்பு சட்டத்தை மீறி எல்லா வேலையும் நீங்கள் செய்கிறீங்க. அது தமிழ்நாட்டில் எடுப்படாது. நீங்கள் சொல்கிற உதாரணமும் மிகப்பெரிய தவறு. அதுக்கு தான் ராஜா என்ன தெளிவாக ஒரு விஷயம் சொன்னார், தனி மனிதன் நீங்கள் தோக்கடிச்சிட்டீங்க, ஆனால் தமிழ்நாடு தனி மனித ஆட்சி கிடையாது, ஒரு சித்தாந்தத்துடைய ஆட்சி. இங்க எல்லாருக்கும் எல்லாம் சொல்றது, நீங்க எல்லாருக்கும் எல்லாம் சொல்றீங்களா? சித்தாந்தம் இல்ல, உங்க சித்தாந்தத்தை இல்லைன்னு அவர் மறுக்கல. ஆனா அந்த சித்தாந்தத்தை முன்னாடி வச்சுட்டு அதன் பின்னாடி நீங்க பல்வேறு முறைகேடான நிரூபிக்கணும். இல்ல சார், நான் சொல்றேன் சார், நிரூபிக்கணும். உங்க மேல நாங்க இத்தனை குற்றச்சாட்டு சொல்றோம். நீங்க ஏதோ ஒரு காலத்துல போட்ட எஃப்ஐஆரை வச்சு எங்க மேல குற்றச்சாட்டு நீங்க சுமத்துறீங்க. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இல்ல, அவர் சொன்ன மாதிரி துவாரகா எக்ஸ்பிரஸ் ஊழல்னா யாரோட ஆட்சின்றதுக்கு முக்கியம். இல்ல, நல்லா புரிஞ்சுங்க. ஆயுஷ்மான் திட்டம் யாரோட ஆட்சின்றது முக்கியம். பிஎம் கேர் யார் ஆரம்பிச்சாங்கன்றது ரொம்ப முக்கியம். சரி, இதெல்லாம் வியாபம் ஊழல் யாரு ஆரம்பிச்சது? இல்ல, ஒரு நிமிஷம் நான் உங்கள்கிட்ட இப்படி கேட்பேன். நீங்க திமுக திரும்ப திரும்ப இதே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அதாவது 2014 இருந்து 2024 இந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் சிஏஜி கொடுத்த அந்த ரிப்போர்ட், துவாரகா விஷயமா இருக்கட்டும், ஆயுஷ்மான் விஷயமா இருக்கட்டும், பிஎம் கேராக இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய ஊழல் நடந்ததுக்கு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, நாங்கள் சொல்லல. இல்லை, ஊழல் நடந்ததுக்கு சிஏஜி சொல்லியிருக்கு, அதை நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னா, அதை எதிர்த்து திமுக எந்த அளவுக்கு அரசியல் செஞ்சீங்கிறதான் கேள்வி. நீங்கள் வந்து அது உங்களுக்கான அது ஒரு விமர்சன பொருளாக மட்டும் உங்கள் மீது ஒரு கல் எறியப்படும் போது பதிலுக்கான ஒரு கல் எறியலான்ற மட்டும் தான் நீங்கள் பயன்படுத்துறீங்க தவிர, அதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட்டை மீண்டும் செய்யலையே. எனக்கு புரியுது. மீண்டும் நான் சகோதரருக்கு ஞாபகப்படுத்த ஆசைப்படுறேன். ரஃபேல் விமானம் முதல்ல போடப்பட்ட ஒப்பந்த விலை என்ன, மீண்டும் அது மாற்றி பெற்று போட்ட விலை எவ்வளோ, அதை நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் மூடி கவர் வச்சு கொடுத்தீங்களா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் பொதுவெளியில் பேசலை? வழக்கு வருது, வழக்கில் பொதுவெளியில் பேசாமல் மூடி முத்திரையிட்ட கவரில் கொடுத்துட்டு இது தேச ஒற்றுமைக்கான விஷயம் பேசுகிறீங்க. நீங்கள் யாராவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பிஜேபி என்ன பின்பாயிண்ட் பண்ணுது நீங்கள் சொல்கிற மாதிரி நல்லா யோசிச்சு பாருங்க. ஆன்டி இண்டியன் சொல்லிடுறீங்க. இப்போ பெகல்காம் அட்டாக்கு யார்ப்பா பொறுப்பேற்றுக்குன்னு கேட்டால்
உடனே நாம எல்லாருமே வந்து எதிராளி மாதிரி பேசிடுறீங்க. ஆனால் முதல்ல வந்து இந்த இந்தியாவுக்காக ஒற்றுமை நடைபயணம் நடத்துனது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான். அதை யாரும் மறுக்கக்கூடாது. இல்லை, இப்போ பாஜகவோட குற்றச்சாட்டை கேள்வி கேட்டால் அவங்க ஆன்டி இண்டியன் சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வைக்கிறாங்க. அதை நீங்கள் விமர்சனமாக பார்க்குறீங்க, கரெக்டாக? அதான் விமர்சனம். இப்போ அதே மாதிரி உங்களை நீங்கள் செஞ்ச ஊழலையோ அதே கேள்வி கேட்டால் நீங்கள் அவங்களை சங்கின்னு ஒரு முத்திரை கொடுத்துறீங்க. பதிலுக்கு பதில் எல்லாமே ஈக்குவல் தானே பண்ணுறீங்க. ஈக்குவலாகவே இல்லை. நீங்கள் நல்லா புரிஞ்சுங்களே, நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் மக்கள் மன்றத்தில் அது எடுப்படும். நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு பொய்யான குற்றச்சாட்டாக இருக்கிறதுனால தான் மக்கள் மன்றத்தில் அதை புறக்கணிக்கிறாங்க. இல்லை, மக்கள் எங்களுக்கு திரும்ப சொல்கிற வெற்றி கடந்த முறை 39, இந்த முறை 40. ஆனால் கடந்த முறை 303, இந்த முறை நீங்கள் 240. இதுதான் ஒப்பீடு. நான் அதனால தான் திரும்ப சொல்கிறேன், மக்கள் மன்றம் தான் இறுதி எஜமானம். இல்லை, இப்போ தேர்தலுடைய நம்பர்ஸை மட்டும் வச்சு பேசுகிறதா அதில் பல்வேறு நுவான்ஸ் தேர்தல் இல்லை நீங்கள் சொல்கிறேன் நம்பர்ஸில் போகிறீங்க. நான் சொல்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். தேர்தல் நம்பர்ன்ற விஷயத்தை நான் சொல்லலை. நான் சொல்கிறது என்னென்னா, அவர்கள் முடிவெடுக்கிறாங்க. நீங்கள் சொல்கிற ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, எங்கள் மேலே ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறீங்க, அந்த குற்றச்சாட்டு மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதுதானே முக்கியம். நீங்கள் சரி நான் இப்படியும் கேட்குறேன், ஏதாவது ஒரு வழக்கில் நான் எங்கள் மேலே தண்டிக்கப்பட்டிருக்கா? நான் ஒன்று சொல்லட்டுமா? உலகத்திலேயே ஒரு நிமிஷம் உலகத்திலேயே ஒரு கட்சியுடைய தலைவர் லஞ்சம் வாங்கி மாட்டின கட்சி யாரு? உலகத்திலேயே பங்கார் லட்சுமணன் ஒருத்தர் பிஜேபியோட அகில இந்திய தலைவராக இருக்கும்போது லஞ்சம் வாங்கி பதவி போச்சு அவருக்கு. திமுக அந்த மாதிரி யாராவது போனாங்களா? இப்போ நீங்கள் பேச்சாளர் செந்தில் பாலாஜி மேலே போனே போடப்பட்ட எஃப்ஐஆர் எந்த காலன்றது நான் திரும்பவும் சொல்கிறேன்னே. எங்ககிட்ட அப்படி நீங்கள் கூட வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத அந்த பழி உங்களுக்கு தானே சரிங்க. செந்தில் பாலாஜி திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பின்புலம் இருக்கும். அந்த ஒவ்வொரு பின்புலத்தையும் நம்ம ஆராயறதை விட நம்ம கிட்ட இருக்கும்போது எப்படி இருக்காங்கிறத நான் கேட்குறேன் கேள்வி. யாருக்காவது நாங்கள் தனிப்பட்ட முறையில் சப்போர்ட் பண்ணியிருக்கோமா? சட்ட போராட்ட பிரகாரம் நான் செந்தில் பாலாஜி வழக்கு அவர் 2 வருஷம் ஜெயிலில் இருந்து மனித உரிமை அடிப்படையில் அவருக்கு பெயில் கொடுத்து இன்னைக்கு வந்திருக்கு. அந்த மாதிரி பாஜக காரங்க யாராவது ஜெயிலில் இருந்தாங்களான்னு நான் கேட்கல. இப்போ திரும்ப என்னோட இப்போ நீங்கள் விஷயத்தை எப்படி கொண்டு போறீங்க அப்படின்னா, இப்போ நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா, தனிநபர் விஷயத்தை நீங்கள் தேடி போனால் இந்த மாதிரி வந்து கிட்டத்தட்ட வந்து இந்த 70 ஆண்டு அரசியல் வரலாற்றில் பல 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 கட்சியில் பல நபர்கள் இந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம அதுக்குள்ளே போக வேணாம். நான் என்ன ஓவரால் சப்ஜெக்ட் வரேன். இப்போ என்னன்னா, பாஜக அவங்க மதவாத அரசியல் செய்கிறாங்க, வெளிப்படையாக தெரிஞ்ச விஷயம். அவங்க ஊழல் செய்கிறதோ அவங்க குற்றச்சாட்டு செய்கிறதோ அது நோ இஷ்யூ. அது அவங்க அப்படிதான், அந்த கட்சி அப்படிதான், அதனால அவங்க அப்படிதான் போயிட்டு அது அப்படி இந்த நாட்டை ஆண்டுகிட்டு அப்படிதான் சொல்லி எப்படி நம்ம போக முடியும்? அவங்க நான் என்ன சொல்றேன், இந்த நாட்டுக்கு அவங்க வைக்கக்கூடிய மதவாத அரசியலுக்கும் நீங்க வைக்கக்கூடிய சமூக நீதி அரசியலும் வித்தியாசம் இருக்கு. அது வந்து ஒண்ணு கிடையாது. அப்படி இருக்கும்போது அவங்க பண்ணக்கூடிய மதவாத அரசியல் அவங்க இந்த மாதிரி என்ன பண்றதுல அது இஷ்யூ இல்லை. ஆனா நீங்க பண்றதுல இஷ்யூவா இருக்கு. அதான் உங்களுக்கு நாங்க திரும்ப சொல்றேன், நாங்க செய்யறது எல்லாமே நீங்க அவதூறு பரப்புறீங்க. நான் சொல்றேன், உங்ககிட்ட ஆதாரம் கிடையாது, அவதூறு பரப்புறீங்க. நீ எங்க கிட்ட நாங்க சொல்ற அத்தனைக்கும் ஆதாரம் நாங்க சொல்லல, சிஏஜி அறிக்கை சொல்லிச்சு. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க உதாரணத்துக்கு இப்ப நீங்க டாஸ்மாக் விஷயத்தை தான் பின்பன் பண்ணி சொல்றீங்க, அவரும் அதான் பேசினாரு. இப்ப அந்த விஷயத்தை எடுத்து பேசும்பொழுது பாத்தீங்கன்னா, உங்களுடைய நிதியமைச்சர் முன்னாள் நிதியமைச்சர் பிடிஆர் அவர்களே எக்ஸஸ் டியூட்டிக்கு வெளியே வந்து பிசினஸ் நடக்குது, அதனால தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு பெரிய அளவில் ரெவன்யூ வந்து பாதிக்கப்படுது, பெரிய பற்றாக்குறை இருக்கு, ஊழல் நடக்குதுன்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரு. அந்த மாதிரியான விஷயத்த பாஜக ட்ரம்ப் கார்டு எடுத்து தப்பே நடந்ததால் சொன்னது யாரு? எங்க கட்சிக்கு நீங்க தயவு செஞ்சு தப்ப நாங்க எங்கேயாவது நீங்க ஒரு விஷயம் நீங்க வந்து தப்பை எங்கேயாவது நாங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணோமான்னு கேட்குறேன். நல்லா ஒரு விஷயம் தப்பே நடந்தாலும் அந்த தப்பை குறிப்பிட்டு சொல்கிறதும் எங்கள் கட்சிக்காரங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறது வந்து அவர் ஊழல் நடந்துடுச்சின்னு பேசுகிறாரு. அதை சொல்கிறதுக்குன்னா முதல்ல உங்களுக்கு தகுதி இருக்காதான் நான் கேட்குறேன். அதுக்கப்புறம் பேசுவோம். அது நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் தகுதியோடு வாங்க, குற்றச்சாட்டு சொல்லுங்கள். தகுதியே இல்லாமல் உங்கள் முதுகில் 1008 அழுக்கு வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி இன்னொருத்தரை பற்றி பேசுகிறீங்க? இல்லை, இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுங்க. அரசியல்வாதிகள் எல்லாருக்கும் நீங்கள் தகுதின்னு சொல்லி ஒரு கோடு வச்சுன்னா அதில் வந்து இந்தியாவில் வந்து பல பேர் அந்த அந்த மார்க்கை கிராஸ் பண்ண மாட்டாங்க. எல்லாரும் அதில் வந்து அடிபட்டு போய்டும். சார், நான் எல்லா அரசியல்வாதி பற்றி நான் பேசல, தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுங்களேன். ஒரு ஆளுங்கட்சியில் இருக்கிற இந்திய நாட்டுடைய 2ஆம் இடத்துல இருக்கிற உள்துறை அமைச்சர் பேசுறதுக்கு தான் நான் பேசுகிறேன். அவர் வந்து பிஜேபியில் ஒருத்தர் பேசினா நாங்கள் பேச போகிறதில்லை, ஒரு ஆர்எஸ்எஸ்ல ஒருத்தர் பேசினா நாங்கள் பேச போகிறதில்லை. நீங்கள் பதவிக்குரிய கண்ணியத்தோடு பேசுங்க. நீங்க வாய்க்கு வந்ததை பேசாதீங்க. யாரோ ஏங்க டாஸ்மார்க்ல கேஸ் 1000 கோடி, நீ 37,000 கோடின்ற எப்படி சொன்ன? ஒரு கேள்வி. அப்போ வாய்க்கு வந்ததை பேசுறாருன்றதுக்கான ஆதாரத்தை நான் சொல்றேன். அப்போ உங்களுக்கு யாரோ ஒருத்தர் எழுதி கொடுக்குறாரு. அதே மேடையில் அவர் பேசுறாரு, முருகரை பத்தி பேசுறாரு, திருப்பரங்குன்ற 1000 வருஷம் கோயில். நீங்க ஏத்துப்பீங்களா முதல்ல அது 1000 வருஷம் கோயில்னு? நெறியாளர் ஏத்துக்கிறாரு அதை? நான் சொல்லுங்க தயவு செஞ்சு. எப்படி அது பரங்குன்றனா என்ன? 3000 வருஷம். ஏன் அந்த புத்தி வந்தது? சனாதன புத்தியோட வெளிப்பாடு அது. ஏன்னா எல்லாம் இந்துக்கு கீழே, எல்லாம் சமசத்துக்கு கீழே, எல்லா வேதத்துக்கு கீழே நீ சொல்லணும்னு முடிவு பண்ற. முடிவு பண்ணி அந்த கோயிலை நீ 1000 வருஷம்ன்ற. கடவுள் நம்பல அதுக்குள்ள நான் வரவே இல்லை.
எங்கள் மாநிலத்தில் இருக்கிற ஒரு கோயிலில் அதோட வயசை குறைக்க நீ யாரு? இதுதான் எங்களோட கேள்வி. அந்த மேடையில பேசின எல்லாமே அரசியல் ஆதாயத்துக்காக பேசப்பட்ட வார்த்தைகள். சரி, ஓகே. இப்போ நான் இப்படி வரேன். அமித்ஷா அந்த மேடையில் பேசினார், 2 விஷயம் பேசினார். ஒன்று திமுகவோட ஊழல் நிர்வாக சார்ந்த பிரச்சனை, இன்னொன்று ஐடியாலஜி சார்ந்த விஷயத்துக்காக அவர் சில விஷயத்தை இனிஷியேட் பண்ணுறாரு. அது என்னன்னா இந்த முருகர் மாநாடு அப்படின்ற மாதிரி ஒரு இந்துத்துவ அரசு. முருகனுக்கு உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இல்லை, நான் கேள்வி முடிச்சேன். இல்லை எனக்கு நீ அமித்ஷாலாம் முருகனை பற்றி பேசக்கூடாது, கோவம் வந்துடும். இல்லை, நான் வெளிப்படையான என் கேள்வி முடிச்சு என் கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்கள். இப்போ வந்து ஒன்று நிர்வாக ரீதியான விஷயம், அது ஒரு பக்கம். இப்போ வந்து முருகர் மாநாடு அப்படிங்கிற மாதிரி ஒரு இந்துத்துவ அரசியலை நீங்கள் இனிஷியேட் பண்ணுறாங்க. இப்போ இந்த மாதிரி இந்துத்துவ அரசியல் நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது திமுக, திராவிட அரசியல் பேசக்கூடிய திமுக, இதுக்கான கருத்தில் ரீதியான ஒரு விஷயத்தை கிரவுண்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? கிரவுண்டில் ஏன்னா RSS டே பை டே ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அதோட நீச்சி தான் இப்போ நீங்கள் வந்து இந்த விஷயத்தை முருகர் மாநாடு பாஜக இனிஷியேட் பண்ணதான் கேட்டால் இல்லைங்கிறாங்க. யார் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னா இந்து முன்னணி அப்படின்ற ஒரு அமைப்பு இனிஷியேட் பண்ணுறாங்க. அவங்க யாருன்னா ஒரு கலாச்சார பிரிவுங்கிறாங்க. அந்த மாதிரி திராவிட சித்தாந்த பேசுறது உங்களுடைய கலாச்சார பிரிவு எங்க? நீங்கள் அரசியல் எங்க செய்யறீங்க? சகோதரர், நான் திரும்பவும் சொல்கிறேன்னு நான் திரும்பவும் சொல்லி ஒரு வார்த்தை கேட்குறேன். அதாவது பிஜேபி முதல்ல கட்சியே இல்லை. அப்படி பார்த்தா RSSல இருக்கிற அமைப்புகள்லாம் அது ஒரு அமைப்பு, கிளை அமைப்பு. அப்படி பார்த்தா அப்போ RSSோட எல்லா வேலையும் நீ தான் செய்கிற, நீ ஒத்துக்கிறியா? முதல் கேள்வி. அப்போது முருகனுக்கு உங்களுக்கு சம்மந்தமே கிடையாது. நான் திரும்பவும் சொல்கிறேன், முருகனுக்கு உங்களுக்கு எந்த வகையிலும் சம்மந்தம் கிடையாது. மேடையில் பேசப்பட்ட அத்தனை வார்த்தைகளும் போய். ரெண்டாவது, முருகன் மாநாடு நடத்த வேண்டிய அவசியம் இப்போ எங்கேருந்து வந்ததுன்னு ஒரு கேள்வி இருக்குது. நீங்கள் இன்றைக்கும் சொல்கிறேன், நம்ம ஊரில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம ஆளுங்க எல்லா காலங்களிலும் தெளிவாக இருப்பாங்க. இங்கே யாரும் வந்து கோயிலுக்கோ சாமிக்கோ எதிரானவர்கள் யாருமே கிடையாது, பெரியார் உட்பட. அவர் வீட்டுக்கு வந்த தான் நண்பர் வந்து சாமி கும்பிடுவாருன்னு தெரிஞ்சு அவருக்கு விபூதி எட்டுமை கொடுத்தவர் பெரியார். இதுதான் இந்த மண்ணுடைய பக்குவம். எனக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குது, இங்கே ஆராய்ச்சி கிடையாது. ஆனால் மக்களுக்கு என்ன தேவை, ஒரு அரசியல் கட்சி எப்படி செயல்படணும், சமூக நீதிக்கு எந்த மாதிரியான பிரச்சனையை நீங்கள் உருவாக்குறீங்க, அதுதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் ஒரு ஊருக்கு போனால் ராமர்ன்றீங்க, இன்னொரு ஊருக்கு போனால் பூரி ஜெகநாதர் சொல்கிறீங்க, இன்னொரு ஊருக்கு வந்தால் முருகர்னு சொல்கிறீங்க. முருகர் பேச உங்களுக்கு திரும்பவும் நான் சொல்கிறேன் தகுதி இல்லை. ஒன்று இல்லை, அதோட வயசை நீங்கள் குறைக்கிறத நாங்கள் எந்த காலத்துல ஏற்றுக்கல. நான் திரும்ப இன்னைக்கு அப்படி உங்களுக்கு மேலே இருக்குன்னா என்னோட கேள்வி என்னன்னா, கீழடி ஆராய்ச்சியை நீங்கள் ஏன் அங்கீகரிக்க மாட்டீங்க? 4500 வருஷம் இரும்பு கலையை பயன்படுத்தின மாநாடு தமிழ்நாடுன்னு நம்ம தமிழர்கள்னு சொல்கிறோம், சரிங்களா? அரசாங்கம் சொல்லுது. இதையா இன்னைக்கு வரைக்கும் அங்கீகரிக்கல? நான் கேட்டால் நான் தமிழை புரிய உலகம் ஃபுல்லாக பேசுகிறேன், திருக்குறளை போய் பேசுகிறேன் அப்படின்னு போய் பேசுறது யார்? சயின்டிஃபிக் எவிடன்ஸ் பத்தலைங்கிறாங்க. சயின்டிஃபிக் எவிடன்ஸ் நான் என்ன திரும்பவும் கேட்குறேன், அப்போ இந்திய தொல்லியல் துறையோட வேலை தான் என்ன? நீங்கள் ஆராய்ச்சி பண்ணீங்களா? எதுக்காக அவரை மாற்றினீங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? எதுக்காக PS ராமனை தூக்கின்னு வந்து போட்டீங்க அந்த சீட்டுக்கு? எதுக்கு அவசரமாக ஞானபாபி மசூதிக்கு மட்டும் ASI போய் அவசரமாக வேலை செய்யுது? அப்போ ராமர் கோயில் பற்றி பேசும்போது நம்ம ரொம்ப அதான் சொல்கிறோம், ரொம்ப ஹார்ஷாக பேசுனா அது வேற மாதிரி போகும். நீங்கள் பண்ணுற ஒவ்வொன்றும் வந்து நாட்டு மக்கள் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டு மக்களை நீங்கள் மற்ற மாநில மக்கள் மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தோல்வியை உங்ககிட்ட இருக்கிற அந்த 4 MLAவும் இன்னொருத்த தோல்லேருந்து வந்தீங்க, அதையும் இந்த வாட்டி இல்லாமல் ஆக்கிடும். இப்போ வந்து அவங்களோட இந்துத்துவ அரசியலை இனிஷியேட் பண்ணுறதுக்கு எல்லா வகையிலும் டே டு டே வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. 24/7 அளவில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ திராவிட மாடல் பேசக்கூடிய நீங்கள் இந்த மாதிரியான ஐடியாலஜி ரீதியாக கலாச்சார ரீதியான பாலிடிக்ஸ் வந்து கிரவுண்டில் ஒர்க் பண்ணுறீங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. இல்லை சார், நீங்கள் கலாச்சாரம் பண்பாடுன்றது நமக்குடைய ஒவ்வொருத்தருக்குள்ளே இருக்கிற ஒரு விஷயம். அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்துடைய வேலை இல்லை. ஆனால் ஒரு அரசாங்கத்துடைய வேலை என்னென்னா, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இதை 3த்தையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம். அடுத்தது வேலைவாய்ப்பு. இன்றைக்கி இல்லம் தேடி கல்வியிலேருந்து மக்களை தேடி மருத்துவத்திலேருந்து இன்னுயிர் காப்பகம் திட்டத்திலேருந்து காலை சீட்டுண்டி திட்டத்தில் நீங்கள் வந்து உலகமே இன்றைக்கி வியந்து பார்க்குது. விடியல் பயண திட்டத்தை ஒரு நிமிஷம் போகாதீங்க. இல்லை, விடியல் போனால் சப்ஜெக்ட் விட்டு வெளில போகுது. இல்லை, நான் அதுக்குள்ளே போகல, நான் மேலோட்டமாக தான் உங்களுக்கும் சொல்கிறேன். விடியல் பயண திட்டமும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையும் நீங்கள் இன்னைக்கு காப்பி அடித்து பேசுகிறீங்களா இல்லையா? பிஜேபி அப்போ ஒரு வெளில போறீங்க. ஸ்கீம்ஸ்ல தமிழ்நாடு இல்ல பெட்டரா தான் இருக்கு. இது அவங்க எடுத்துக்கிறாங்கிறது இல்ல, அதுதான் சொல்லுவேன். இது என்ன இதோட வெளிப்பாடுன்னு சொல்ல வரேன் நான். இப்போ தமிழ் புதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டம், இந்த 2 திட்டத்தையும் வச்சு உயர்கல்வியில் பெண்கள் முன்னேற்றத்தை கொடுக்குறோம். அப்போ அவங்க அது கட்டத்துக்கு அவங்க போயிடுவாங்க. ஏன்னா வேலைவாய்ப்பு உருவாக்கி அவங்கள சொந்த காலில் நம்ம நிற்க வச்சிட்டாலே அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு பார்க்க போயிடுவாங்க. ஸோ அதை அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய உரிமை மதன்றது, அதை நம்பிக்கைன்றது அவங்களுடைய தனிப்பட்ட உரிமை. எனக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, உங்களுக்கு என்ன நம்பிக்கை இருக்குது, ஒவ்வொரு தனிப்பட்ட உரிமை. அதுதான் எதுன்னு சொல்கிறது ஒரு அரசாங்கத்துடைய. ஆனால் இந்து அறநிலையத்துறை சார்பாக இதே முருகன் மாநாடு நடத்தப்பட்டதா இல்லையா? உலகத்துலேருந்து எல்லாரும் வந்தாங்களா இல்லையா?
ஒரு இந்து அறநிலைத்தாறு சார்பாக நடத்தப்பட்ட ஒரு விழாவும் நீங்கள் செய்கிற விழாவும் ஒன்று. 2 விஷயம் இருக்குது. நீங்கள் அந்த மலையை கவர்மெண்ட் செஞ்ச வேற, தனியார் அமைப்புகள் செஞ்ச வேறையா? இது அமைப்பு இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் வேலை. இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த பிரச்சனையை நீங்கள் சேர்த்து பார்க்கணும். போய் பிரியாணி சாப்பிட்டாங்க, ஆடு மாடு வெட்டுறாங்க, இந்த மாதிரிலாம் பேசுனதுலாம் நான் கொஞ்சம் டீப்பாக பேச வேண்டாம்னு பார்க்குறேன். ஏன்னா இது மத ரீதியான இருக்க சப்ஜெக்ட்னால கொஞ்சம் டீப்பாக பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன். வெளிப்படையாக சொல்கிறேன். நீங்கள் பிரச்சனையை உருவாக்குறீங்க. அந்த மலையை யாரும் நீங்கள் சொல்கிற மாதிரி பேரில் சொல்லி கூப்பிட்டவே இல்லை. அவங்க நம்புறாங்க, அவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. இவங்க நம்புறாங்க, இவங்க ஒரு பேர் வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். இதுதான் சொல்லி சொல்றதுக்கு நீங்க யாருன்னு தான் என்னோட கேள்வி. சரி, ஓவராலா உங்களுக்கு அந்த ரைட்ஸ் யார் கொடுத்தது? இப்போ அமித்ஷாவோட வருகை அப்படிங்கிறது, அவர் பேசின அரசியலுங்கிறது, குறிப்பாக அந்த இந்துத்துவ அரசியலை வந்து இங்கே இனிஷியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மண்ணுக்கு முற்றிலும் பொருந்தாமல் இருக்குது. இவர் இதை திரும்ப திரும்ப செய்ய திமுகவோட வெற்றி வாய்ப்பு ரொம்ப சுலபமாக மாறுது. அது அவங்களுக்கு இதை தெரிஞ்சு செய்கிறாங்க, தெரியாமல் செய்கிறாங்க தெரியல. ஆனால் வந்து திமுக வெற்றிக்கு தான் வந்து செய்கிறாங்க. அவங்க வர வர திமுக வெற்றி உறுதியாகுது. இன்னும் மோடி வந்தாருன்னா, அமித்ஷா வந்தாருன்னா இதே மாதிரி பேச பேச இந்த விஷயம் வந்து டிஎம்கே அலையன்ஸ் மீண்டும் ஆட்சி அமைக்க போகுது அப்படிங்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உண்மைதானே? அதாவது இந்த மண்ணு பக்குவப்பட்ட, நான் தான் சொல்கிறேன்ல, பெரியாரோட கேரக்டர், அண்ணாவோட கேரக்டர், தலைவர் கலைஞரோட கேரக்டர், இன்றைக்கி தளபதி கேரக்டர், எல்லாருடைய கேரக்டர் நீங்கள் பாருங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயல்பாடு இருக்கும். ஆனால் ஆட்சி நிர்வாகம்னு வரும்போது எதிர்கால சந்ததியை சிந்திக்கிறாங்க, சமூக நீதியை சிந்திக்கிறாங்க, மொழி உணர்வு, இன உரிமை, மாநில சுயாட்சி, கூட்டாட்சி தத்துவத்தை வந்து காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுறாங்க. இதே சிந்தனையோட பாஜக இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க மத சார்ந்து ஒரு பிரச்சனை நீங்கள் எடுக்க என்ன ஆகும்னா, தமிழ்நாட்டு மக்கள் ரொம்ப 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 தெளிவானவங்க. நான் தான் சொல்கிறேன்ல, தலைவர் கலைஞருடைய பழைய வசனத்தை நான் சொல்லலை. இங்கே யாரும் கோயில் கூடாது என்பதற்காக பேசவே இல்லை. கோயில்கள் இந்த மாதிரி கொடியரன் கூடாரமாக ஆகிடக்கூடாதுன்னு தான் நாங்கள் பேசுகிறோம். நீங்கள் ஒவ்வொரு கோயிலையும் வச்சுக்கிட்டு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இந்த ஒட்டுமொத்த இந்தியாவில் நான் கேட்குறேன். மத்திய அரசு ஒரு குறிப்பிட்ட இந்த நாட்டினுடைய இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஒரு அரசியல் செய்யும்போது ஏன் வந்து இங்கே மதச்சார்பற்ற அரசியலினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் ஏன் அமைதியாக இருக்காரு? ஏன் வந்து அதுக்கு எதிராக ரியாக்ட் பண்ணவே மாட்டாங்க? நிர்வாக சார்ந்த விஷயத்தை ஆளுநருக்கு எதிராக வழக்கு தொடுக்கிறீங்க, நிதி சார்ந்த விஷயத்தை கேள்வி கேட்குறீங்க, டீலிமிட்டேஷனாக அதுக்கு வந்து குரல் ரைஸ் பண்ணுறீங்க. இதெல்லாம் நிர்வாக சார்ந்த பிரச்சனை, இதெல்லாம் ஓகே. ஆனால் மதச்சார்பற்ற அரசியல் தலைவராக தான் ஸ்டாலின் இருக்காரு. அப்படி இருக்கும்போது மோடியினுடைய பாஜகவினுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க 240 வந்தாலும் அவங்களுடைய இஸ்லாமிய உங்களுக்கு உரிமைக்கே பிரச்சனையா இருக்கு சார் மோடி கிட்ட. நாங்கள் அதை தான் சார் பேசுகிறோம். உரிமையை இப்போ சொல்கிறேன், மொழி உரிமையும் நாங்கள் உரிமையை தான் பேசுகிறோம். இன உரிமைனா உரிமையை தான் பேசுகிறோம். சரிங்களா? நீங்கள் உரிமையை விட்டுட்டீங்கன்னா அங்கே நிர்வாகமே இருக்கு. ஸோ உரிமைக்கான குரல் தான் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்துட்ருக்கோம். பார்க்குற கண்ணோட்டத்தை பொறுத்து தான். நம்ம முதல் கடிதம் நம்ம எழுதுகிறோம், முதல் குரல் நம்ம கொடுக்குறோம். அப்படின்னா இன்னைக்கு மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 நடக்கும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடக்கும்னு ஒன்றிய அரசு சொல்லுது. யாரோட அழுத்தத்தில்? அப்போ நீங்கள் அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அது வந்து உரிமை. நீங்கள் ஒரு இடத்துல காம்ப்ரமைஸ் பண்ணுறவோ ஒரு இடத்துல கூட இல்லைன்னு நான் சொல்ல வரேன். திரும்ப ஒரு இடத்துல இந்த 4.5 வருஷத்தில் ஒரு இடத்துல பண்ணது கிடையாது. நீங்கள் எதிர்கட்சியாக இருந்தால் கூட சொல்கிறீங்க, கடமையை செய்கிற கட்சி திமுக. பாஜக மாதிரியோ அதிமுக மாதிரியோ நாங்கள் இல்லை. நல்லது, நன்றி.